அப்ப எல்லாருக்கும் வணக்கம். அப்ப நான் கடைசி வீடியோ வழிய என்ன பார்த்திருப்போம்னு சொன்னா இந்த 3 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம் என்ன ஓகே 3 டைமென்ஷனல் வெக்டர்ஸ் இல்ல காவியான வெக்டர் அனாலிசிஸ்ல 3 டைமென்ஷனல் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துல ஒரு வெக்டரை என்ன மாதிரி ரெப்ரசன்டேட் பண்றது என்னது ஒரு பொசிஷன் வெக்டர் என்ன பார்த்திருப்பாங்க. அது பொசிஷன் வெக்டர் என்ன கதையை பார்த்து அத 2 டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டத்துல என்ன மாதிரி ரெப்ரசன்டேட் பண்றது ரெண்டு பார்த்து சேர்ந்து ஒரு பொசிஷன் வெக்டர் இல்லாமல் சாதாரண ஒரு வெக்டரை எப்படி ஒரு சாதாரண ஒரு வெக்டரை என்ன மாதிரி 2 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டத்துல கொண்டு போட்டு அதுக்கு என்ன மாதிரி வெக்டர் ஃபார்முலா எடுக்கிறது என்று பார்த்திருப்போம். அதே போல 3 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டத்துல பொசிஷன் வெக்டர் ஒன்றுக்கு என்ன மாதிரி 3 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி எழுதுற ரெண்டும் பார்த்திருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் அங்கால பொசிஷன் வெக்டருக்கு எல்லாம் பார்த்தது சரி. இன்றைக்கு நாங்கள் அங்கால கொஞ்சம் மூவ் பண்ணி கொஞ்சம் போவோம். அதே 3 டைமென்ஷனல் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துல ஒரு சாதாரண ஒரு வெக்டர் ஒன்று தரப்படைக்க அந்த வெக்டருக்கு என்ன மாதிரி அந்த வெக்டரை என்ன கண்டுபிடிக்கிறது அந்த வெக்டரை என்ன கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். இப்ப ஒரு 3 டைமென்ஷனல் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் வரைகிற இப்படித்தான் வரும். அந்த 3 டைமென்ஷனல் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் எனக்கு இப்படித்தான் வரும். சரி பாப்போம். நார்மலா எப்படி வைக்கலாம்? இதை எக்ஸ் எடுக்கிறேன், இத y எடுக்கிறேன், இத z எடுக்கிறேன். சரியா? எப்படியும் எடுக்கலாம். எக்ஸ் என்று சொல்றது என்னது i, y என்று சொல்றது j, k என்று சொல்றது k. ஓகேயா? இப்ப எனக்கு இதுல இப்படி ஒரு வெக்டர் ஒன்று இருக்குது பாரு. இந்த ஸ்பேஸ்ல எனக்கு ஒரு வெக்டர் ஒன்று இருக்குது. இப்படி ஒரு வெக்டர் ஒன்று இருக்குன்னு எடுப்போம். இப்படி ஒரு வெக்டர் ஒன்று இருக்குன்னு எடுப்போம். AB என்ற வெக்டர் ஒன்று இருக்குது. A இந்த கோஆர்டினேட் சொல்ல போறேன் x1, y1, z1. அதே போல B இந்த கோஆர்டினேட் x2, y2, z2. ஓகே. இப்ப இது ஒரிஜினல்ல இருந்து நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு AB இந்த வெக்டர் r காண வேணும். AB இந்த வெக்டர் தான் r காண வேணும். ஓகே, நான் இப்ப என்ன செய்ய போறேன்? ஒரிஜினல்ல இருந்து ஏக்கு ஒரு வெக்டர் எடுக்கிறேன். அப்ப இந்த வெக்டர் என்ன வெக்டரா வரும்? ஒரு பொசிஷன் வெக்டரா வரும். என்ன அதே போல பிக்கு என்ன செய்யறேன்? ஓவில இருந்து பி இணைச்சுக்கிறேன், ஒரு பொசிஷன் வெக்டர் வரும். ஓகே, எனக்கு ஒரிஜினல் சொல்றது 0, 0, 0. அப்ப இது OA வெக்டர் A என்று போடுறேன், OB வெக்டர் B என்று போடுறேன்டாப்பா. OA வெக்டர் நான் A வெக்டர் என்று எடுக்கிறேன், ஸ்மால் a வெக்டர். OB வெக்டர் B வெக்டர் எடுக்கிறேன், AB வெக்டர் R என்று எடுக்கிறேன். சரி, அப்ப நான் எழுதுற விஷயங்களப்ப என்னென்ன விஷயங்கள் எழுதுறேன்? OA வெக்டர் பார் அங்க OA பார் கொஞ்சம் கிளியா இருந்தேன். OA வெக்டரை நான் என்ன எழுதுறேன்? A வெக்டர் என்று எழுதுறேன். OB வெக்டரை என்ன எழுதுறேன்? B வெக்டர் என்று எழுதுறேன். அதே போல AB வெக்டரை என்ன எழுத போறேன்டாப்பா? R வெக்டர் என்று எழுதுறேன். அதே முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணி அதே இதுதான், அதே விஷயம்தான். அது அங்க 2 டைமென்ஷன்ல என்ன மாதிரி செய்தனோ அதே போலதான் செய்யணும். எனக்கு பேர் AB வெக்டர் வேணும். எனக்கு காவி கூட்டல் எனக்கு என்ன வேணும்? AB வெக்டர் வேணும். AB வெக்டர் அம்புக்குறி போகணும். இது இந்த திசை, இது இந்த திசை, இது இப்படி அம்புக்குறிகள் வேற. AB வெக்டர்டா இது, OA வெக்டர்டா இது, OB வெக்டர்டா இத பாரு. இப்படி போறது. அதாவது முக்கோண காவி கூட்டல் விதியை போடுறேன்னு சொன்னா, முக்கோண காவி கூட்டல் விதியை போடுறேன்னு சொன்னா OA வெக்டர் plus AB vector is equal to OB vector. OB vector ஆகும். என்ன OA vector plus AB vector is equal to OB vector ஆகும். இப்படி போறது இப்படி போறதுக்கு சமம். எனக்கு வேண்டியது AB vector. அப்ப AB vector வச்சுக்கொண்டு இதை அங்க அனுப்ப போறேன். அப்ப AB vector எனக்கு வேண்டியவர் இதை வச்சுக்கொண்டு OB vector subtraction OA vector. OB vector subtraction OA vector. OB vector நாங்கள் என்ன மாதிரி எழுதலாம்?
அப்ப பாரு OB இப்ப OA வெக்டர் என்ன மாதிரி எழுதலாம்னு பாப்போம். x1i plus y1j plus z1k என்ற மாதிரி எழுதி கொள்ளலாம். இதெல்லாம் கழிச்சது எப்படி எழுதுறாங்க? கோஆர்டினேட் சிஸ்டம் தெரிய மாட்டா பொசிஷன் வெக்டர் எழுதுற முறை. அதே போல b என்ற வெக்டர் எழுதலாம் x2i plus y2j plus z2k என்ற மாதிரி எழுதி கொள்ளலாம். என்ன x1i plus y1j plus z1k என்னது OA வெக்டர் என்ற மாதிரி எழுதலாம். பொசிஷன் வெக்டர் எழுதுகின்ற முறை. அதே போல வடியாக்காவணி எங்க OB வெக்டர் என்ன எழுதலாம்? OB வெக்டர் என்ன எழுதலாம்? x2i y2j z2k என்ற மாதிரி எழுதி கொள்ளலாம். ரெண்டு விளங்கவா? சரி கொண்டே பிரதியிடுவோம். பிரதியிட்டம்னு சொன்னாங்களுக்கு என்ன வரும்? நேரடியா நான் பெற என்னது? OB காண்டி இவ்வளத்தையும் போட வரும், OA காண்டி இவ்வளத்தையும் போடுவோம். அப்படி போட்டு கழிச்சு எழுதணும். என்னத்தோட என்னத்தை கழிப்பா? ஐ கொம்போனண்டோட ஐ கொம்போனண்டா கழிக்கவன் அல்லது கூட்டவன். ஜேயோட ஜே அப்படி கூட்டலாம். அதுதானே ஐயோட ஐஎஃப் சேர்க்கலாம், ஜேயோட ஜேஎக்ஸ் சேர்க்கலாம், கேயோட கேஎக்ஸ் சேர்க்கலாம். சரிதானே? விளங்க இல்ல? அப்படித்தான் செய்யவன். அப்ப வேற எங்களுக்கு விட வரப்போது என்னடா? x2 minus x1i plus y2 minus y1j plus z2 minus z1k எங்களுக்கு இந்த மாதிரி AB வெக்டர் அமை. சரி பாப்போம். இப்ப இந்த மாதிரி AB வெக்டர் அமை x2 minus x1i y2 minus y1j z2 minus z1k என்ற மாதிரி எங்களுக்கு என்ன அமையும்? AB வெக்டர். சரி தம்பி சொல்லடாப்பா, தம்பி சொல்லு. இது எழுதுறேன். Modulus of AB வெக்டர் என்ன மாதிரி அமையும்? அன்னைக்கு நேற்று சொன்னான். Modulus of AB வெக்டர் என்ன மாதிரி இருக்கும்? வர்க்கமூலத்துக்குள்ள I component squared. அப்ப x2 minus x1 whole thing squared plus y2 minus y1 whole thing squared plus x component I component squared, j component squared plus k component. அப்ப z2 minus z1 whole thing squared. இதுதான் என்னவா இருக்கும்? இதனுடைய magnitude the modulus value AB வெக்டரினுடைய என்ன வேல்யூ? modulus value ஆக இருக்கும். விளங்குதலடா? AB வெக்டரினுடைய modulus value ஆக இருக்கும். சரி பாப்போம். அப்ப நாங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல போறேன் பார். அப்ப இப்ப அதுக்கு முதல் நான் உனக்கு என்னது? அதுக்கு முதல் நான் உனக்கு ஒன்று எழுதி காட்டின R hat என்ற வெக்டர் என்னது? R hat என்னது? யூனிட் நார்மல் வெக்டர். யூனிட் நார்மல் வெக்டர் என்னது? R வெக்டர் ஓவர் மாடுலஸ் ஆஃப் R. விளங்குதா? R வெக்டர் ஓவர் மொட்டுகா. அப்ப R வெக்டர் தான் என்னடாப்பா? AB வெக்டர் என்னது? உலகத்தின் கீழ். அப்ப x2 minus x1i plus y2 minus y1j plus z2 minus z1k இதன் கீழ் modulus of என்ன வரும்? x2 minus x1 வர்க்கம் plus y2 minus y1 வர்க்கம் z2 minus z1 ஸ்கொயர் என்ற மாதிரி அமையும். விளங்குதே உனக்கு? இதுதான் R hat யூனிட் நார்மல் வெக்டர். யூனிட் நார்மல் வெக்டர் தான் வேண்டாம். ஃபர்ஸ்ட் வெக்டரை கண்டுபிடிக்கணும். வெக்டரை கண்டுபிடிச்சு போட்டு மாடுலஸ் எழுத வேணும். வெக்டரின் கீழ் மாடுலஸ், வெக்டரின் கீழ் மேக்னிட்யூட் ரெண்டு போட்டோம்னு சொன்னா யூனிட் வெக்டர் வரும். ஓகே, யூனிட் வெக்டர் அலகுக்கு ஆவி வரும். உங்களுக்கு என்னடா? அலகுக்கு ஆவி வரும். சரி, அப்ப நாங்கள் படிச்ச விஷயங்களை பார்ப்போம். முதலாவது பொசிஷன் வெக்டர் பார்த்திருப்பேன். இரண்டாவது 2 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டத்துல பொசிஷன் வெக்டர் எழுதுகின்ற முறை பார்த்திருப்பேன். மூன்றாவது 2 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டத்துல சாதாரண ஒரு வெக்டர் ஃபார்முலா, ஸ்பேஸ்ல இருக்கிற வெக்டர் ஃபார்முலா எழுதுற முறை பார்த்திருப்பேன். நாலாவது 3 டைமென்ஷனல்ல என்னென்ன ஒரு வெக்டரை, பொசிஷன் வெக்டரை நாங்க என்ன செய்யற ரெப்ரசன்ட் பண்றதுன்ற விஷயத்தை பார்த்திருப்பேன். அஞ்சாவது விஷயம் என்னது? இப்ப கடைசியா பார்த்தது சாதாரண 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல இருக்கிற ஒரு வெக்டரை
என்னண்டு 3 டைமென்ஷனல் கார்டீசியன் கோஆர்டினேட்டை கொண்டு ரெப்ரசன்டேட் பண்றது எழுதுறது, வெக்டர் எழுதுறது என்னண்டு, மொடியுலஸ் எழுதுறது என்னண்டு, அதாவது யூனிட் வெக்டர் என்ன மாதிரி எழுதுறது என்ற 3 விஷயமும் காய்ச்சிருப்பேன். சரியா? மொத்தத்துல நாங்கள் என்னது கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துல ஓரளவு கரகாண்டிட்டோம்டாப்பா. கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் என்னது, XYZ தளங்களை வச்சு கதைக்கிற கதை உனக்கு விளங்க வேணும். XYZ தளங்களை வச்சு IJK, ஓகே, IJK அதாவது ஐன்னு சொல்றது யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டர், யூனிட் நார்மல் வெக்டர்ன்றது இன்னொன்று இருக்குது, அது வேற கதை. யூனிட் வெக்டர் என்று சொல்றது வேற, யூனிட் நார்மல் வெக்டர் என்று சொல்றது வேற. நார்மல் என்றது பெர்பெண்டிகுலர் விஷயம், பெர்பெண்டிகுலர். இப்ப ரெண்டு வெக்டர்ஸுக்கு செங்குத்தாக இருக்கிற வெக்டர் யூனிட் நார்மல் வெக்டர், அதான் யூனிட் நார்மல் வெக்டர். இப்ப எங்களுக்கு இந்த தளத்திலே என்ன இருக்கு, 2 வெக்டர் இருக்கு. சும்மா இருக்கிற போட் என்ற தளத்துல 2 வெக்டர் இருக்கு. அதாவது இப்படி ஜோசி நேற்று XYZ தளம் சொல்லி இருந்தா இல்ல 3 எங்க எக்ஸும் வையும் போட் என்ற தளத்தில இருக்க சட் என்று சொல்றது எங்க வருது, போட்டுக்கு செங்குத்தான தளத்துல வருது. ஓகே, அப்ப XY ஆக்சில இருக்கிற XY தளத்துல இருக்கிற 2 காவிகள் யூனிட் நார்மல் வெக்டர் எந்த அச்சின் வழியே இருக்கும், சட் அச்சு வழியே இருக்கும். அதாவது அது 2க்கும் செங்குத்தாக, நார்மல் என்றது செங்குத்து, நார்மல் என்று சொல்றது செங்குத்து, அது 2க்கும் செங்குத்தான தளத்திலே இருக்கு. அந்த தளத்துக்கு செங்குத்தாக எங்க இருக்கோ அந்த தளத்திலே இருக்கு யூனிட் நார்மல் வெக்டர். விளங்கலடா என்ன? ஓகே, அப்ப நாங்க இவ்வளவு இனி நாங்க பார்க்க போற விஷயம்டாப்பா என்ன விஷயத்தை பார்ப்போம்னு சொன்னா ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை பத்தி பார்த்துட்டு வருவோம். என்னடாப்பா ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் என்ன மாதிரி எழுதுறது என்ற கதையோட பார்ப்போம். ஓகே.